அண்மை செய்தி. பொறுப்பு டிஜிபி வழக்கு தொடர்பாக செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி விசாரணை என்ற தகவல் அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. டிஜிபியாக பணிபுரிந்த சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்றதை முன்னிட்டு பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் நியமிக்கப்பட்டார். இதை எதிர்த்து பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்துறை செயலாளர் இது குறித்த உத்தரவை வெங்கடராமனை நியமித்து பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்து ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளரும் வழக்கறிஞருமான வரதராஜ் என்பவர் வழக்கு தொடுத்தார். உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் டிஜிபி நியமன நடைமுறைகளை தொடங்க அரசுக்கு உத்தரவிட கோரிக்கை விடுக்கப்பட்டது. பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் பதவி வகிக்க தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வர இருக்கிறது என்ற செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழகத்தின் டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்றதை முன்னிட்டு பொறுப்பு டிஜிபியாக திரு வெங்கடராமன் நியமிக்கப்பட்டார். இதனை எதிர்த்து ஓய்வு பெற்ற காவல்துறையைச் சேர்ந்தவரும் வழக்கறிஞருமான பொதுநல வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் டிஜிபி நியமன நடைமுறைகளை தொடங்க அரசுக்கு உத்தரவிட கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் பதவி வகிக்க தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கட்சியினரும் தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கு உயர்நீதிமன்றத்தில் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமனை நியமித்து உத்தரவை எதிர்த்து ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளரும் வழக்கறிஞருமான வரதராஜ் என்பவர் வழக்கு தொடுத்திருந்தார். உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் டிஜிபி நியமன நடைமுறைகளை தொடங்க அரசுக்கு உத்தரவிட கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. மேலும் வெங்கடராமன் பதவி வகிக்க தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டது. இந்த வழக்கு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வர இருப்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணி தரும் தகவல்களை கேட்கலாம். பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளரும் வழக்கறிஞருமான வரதராஜ் என்பவர் வழக்கு தொடுத்திருந்தார். தற்போது உயர்நீதிமன்ற அமர்வில் செப்டம்பர் 8ஆம் தேதி இது விசாரணைக்கு வரும் என்ற தகவல் வந்திருக்கிறது. உங்கள் தரப்பு தகவல்களை தரலாம். தமிழக பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள பொதுநல வழக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி விசாரணைக்கு வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞர் வரதராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பு டிஜிபி அந்தஸ்தில் உள்ள தகுதியான அதிகாரிகளின் பட்டியலை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு அனுப்ப வேண்டும். அதன் அடிப்படையில் 3 அதிகாரிகளை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் தேர்வு செய்து மாநில அரசுக்கு அனுப்பி வைக்கும். அந்த 3 பேரில் ஒருவரை மாநில அரசு டிஜிபியாக நியமித்துக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலில் இருக்கிறது. உரிய நேரத்தில் அதிகாரிகள் பட்டியலை தமிழக அரசு அனுப்பவில்லை. அது மட்டுமல்லாமல் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமனை டிஜிபி நியமித்துள்ளது. எனவே இது தொடர்பாக விசாரணை நடத்த அவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு விசாரணை செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு வர இருப்பதாக தலைமை நீதிபதி MS ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வில் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. உங்கள் தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியன்.